எங்க ஊர் பெருமையை நான் தானே சொல்லணும், வேற யார் சொல்லுவா? எங்க ஊரு அம்மச்சிப்பட்டிங்க. எங்க ஊர்ல மொத்தமா 3 அம்மச்சிப்பட்டி இருக்கு. ஒன்னு கீழ அம்மச்சிப்பட்டி, நட அம்மச்சிப்பட்டி, மேல அம்மச்சிப்பட்டி. வருஷம் பங்குனி மாசம் பங்குனி உத்தரத்து அப்போ எங்க ஊர்ல இருக்க கிராம தெய்வமான ஸ்ரீ மனைக்கோழி அம்மனுக்கு முளைப்பாரி திருவிழா நடக்கும். இந்த முளைப்பாரி திருவிழா நடக்கிறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டிடுவாங்க. காப்பு கட்டின அன்னைக்கு இந்த முளைப்பாரியும் போட்டுருவாங்க. அந்த 8 நாளுமே வந்து மந்தையில சுத்தி சாமி கும்பிட்டு கும்மி கொட்டுவாங்க. இந்த முளைப்பாரி போட்டுக்கவங்க அவ்வளவு சுத்தபத்தமா இருப்பாங்கப்பா. அப்படி சுத்தபத்தமா இல்ல அப்படின்னா அந்த அம்மனே குறை காமிச்சிரும் அப்படின்னு ரொம்ப பயமா இருப்பாங்க. சரியா 8வது நாள் அந்த முளைப்பாரி எல்லாம் அந்த அளவுக்கு சூப்பரா வளர்ந்துரும். அந்த முளைப்பாரி எல்லாமே தூக்கிட்டு வந்து ஊரை சுத்தி ஒரு வலைய வந்துட்டு மந்தையில கொண்டாந்து வச்சிருவாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாமே அந்த முளைப்பாரி அந்த மந்தையில தான் இருக்கும். அன்னைக்கு நைட்டு நாடகமும் நடக்கும். அடுத்து மறுநாள் அந்த முளைப்பாரி எல்லாமே ஊர்வலமா கிளம்பி எங்க ஊர்ல இருக்க இன்னொரு கிராம தெய்வமான சோனை ஐயா ஸ்ரீ பொட்டல் கருப்பர் ஆலயத்துக்கு வந்து அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இறக்கி வச்சு மறுபடியும் கும்மி பாட்டுக்கு சொல்லி கும்மி கொட்டுவாங்க. அதுக்கப்புறமா எங்க ஊர்ல இருக்க வடக்குவா செல்வி அம்மன் இந்த முளைப்பாரிக்கு உருத்தான ஸ்ரீ மனைக்கோழி அம்மன் வாசலுக்கு கொண்டு வந்த முளைப்பாரி எல்லாருமே அந்த அம்மன் வாசல்ல இறக்கி வச்சுட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அங்க ஒரு கும்மி கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா முளைப்பாரிக்கும் தீவாதாரணை எல்லாமே காட்டினதுக்கு அப்புறம் அங்க இருந்து தூக்கிட்டு வந்து அந்த அமுக்க போற ஊரணி கிட்ட வச்சு அங்க ஒரு கும்மி கொட்டுவாங்க. அங்க இருந்து கும்மி கொட்டிட்டு அந்த முளைப்பாரி எல்லாத்தையுமே ஒண்ணா எடுத்து அந்த ஊரணியில அமுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க எல்லா பெரியவங்க எல்லாருமே இந்த முளைப்பாரி அவ்வளவு சந்தோஷமா அமுக்கி கொண்டாடுவாங்க. கொஞ்சம் அசந்தோம்னா நாமளும் சேர்ந்து அதுல குப்புற அடிச்சு விழுக வேண்டியதான். ஏன்னா பயில தூக்கி கொண்டு அமுக்கிறாங்க, நம்ம